ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி மேகி பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் சேர்த்துடுறேன். அதோட 1 கப் பாஸ்தா சேர்த்துடுறேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்ட பூண்டு பல் 2, ஒரு பச்சை மிளகாய். 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு குடமிளகாய், பாதி கேரட், ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காயெல்லாம் வெந்ததும் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சிருந்த பாஸ்தா நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துட்றேன். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் பாஸ்தாலையும் மேகிலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், மேகி பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.